பாதாள உலகிலிருந்து திரும்பிய ஒடிசியஸ் மீண்டும் சிரேசிடம் வந்தான். அவள் அவரது மீதி பயணத்திற்கான ஆபத்துகளை விவரித்தாள். முதலில் நீ சைரன்கள் வாழும் கரையை கடக்க வேண்டும். அவர்களின் இனிமையான பாடல் மாலுமிகளை மயக்கி அவர்களின் சாவை தேடித் தரும் என்றாள். சிரேசின் ஆலோசனைப்படி ஒடிசியஸ் தனது வீரர்களின் காதுகளில் மெழுகை வைத்து அடைத்தான். தன்னைத் தூணில் கட்டிப் போடச் சொன்னான். சைரன்களின் பாடல் ஒலித்தபோது ஒடிசியஸ் மயக்கத்தில் என்னை விடுவியுங்கள் என்று கத்தினான். ஆனால் வீரர்கள் அவனை இன்னும் இறுக்கமாகக் கட்டினர். அதற்கடுத்து அவர்கள் ஒரு குறுகிய கடற்பகுதியை அடைந்தனர். அதன் ஒரு பக்கம் 6 தலைகள் கொண்ட ஸ்கைலா என்ற அசுரன், மறுபக்கம் கடலையே உறிஞ்சித் துப்பும் காரிப்டிஸ் என்ற நீர்ச்சுழல். ஒடிசியஸ் நீர்ச்சுழலில் இருந்து தப்பிக்க ஸ்கைலாவிற்கு அருகில் சென்றான். கண் இமைக்கும் நேரத்தில் ஸ்கைலா தனது 6 தலைகளால் 6 சிறந்த வீரர்களை தூக்கிச் சென்று தின்றது. அவர்களின் மரணக்குரல் ஒடிசியஸின் இதயத்தை உடைத்தது. இறுதியாக அவர்கள் சூரிய தேவனின் தீவான திரிநாக்ரியாவை அடைந்தனர். டைரிசியஸின் எச்சரிக்கையை மீறி வீரர்கள் பசியால் வாடியபோது சூரிய தேவனின் புனிதப் பசுக்களைக் கொன்று உண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜூபிடர் ஒரு பயங்கரமான இடியையும் புயலையும் அனுப்பினார். ஒடிசியஸின் கப்பல் சுக்குநூறாக உடைந்தது. அவன் தவிர மற்ற அனைத்து வீரர்களும் கடலில் வீழ்ந்து மடிந்தனர். ஒடிசியஸ் ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு 9 நாட்கள் கடலில் மிதந்தான். 10ஆம் நாள் அவன் கலிப்சோவின் தீவான ஓகேஜியாவை அடைந்தான். அங்கே அவன் 7 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டான். இவ்வாறு தனது முழு கதையையும் சொல்லி முடித்தான் ஒடிசியஸ். அவரது கதையைக் கேட்ட பியேசிய மக்கள் பிரமிப்பில் உறைந்தனர். மன்னர் அல்சினோஸ், ஒடிசியஸ், உனது சோதனைகள் முடிந்துவிட்டன. இனி நீ இதாகா செல்வதற்கு நான் முழு பொறுப்பு என்று உறுதியளித்தார். பியேசியர்கள் அவனுக்கு ஏராளமான தங்கம் மற்றும் ஆடைகளை பரிசாக வழங்கினர். அன்று மாலை ஒரு கப்பல் இதாகாவை நோக்கிப் புறப்பட்டது.